ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். சிதம்பரம், நீ பொருள் வச்சுருந்த இல்லை நிலம் வச்சுருந்தா பிடுங்கிக்குவாங்க, படிப்பு வச்சுருந்தேன்னா உன்னோட யார்கிட்டருந்தும் பிடுங்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அதுதான். அந்த படிப்பை கொடுப்பது போன்ற, கல்வியை கொடுப்பது போன்ற ஒரு விஷயம் உலகத்தில் அந்த தர்மம் போல ஒரு தர்மம் எதுவும் இருக்காது. இந்த ஆண்டு விழா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய, கலை நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய, பரிசுகள் வழங்கக்கூடிய, ஒரு தினம் தினம் வருட வருடம் நடக்கக்கூடிய ஒரு சிறு விழாவாக மட்டும் நகர்ந்து விடக்கூடாது. இந்த ஆண்டு விழாக்களில் உட்கார்ந்து பேசும்போது, கவனிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் கேள்வியால் இங்கே செந்தூர் பாரியோ நானோ பாலமுருகன் சாரோ இல்லை திருவாகரசு சாரோ பேசும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சொல் உங்களுக்குள் ஒரு பெருங்கனவை எழுப்பியது என்றால் அதுதான் இங்கே நம்ம இந்த ஆண்டு விழாவினுடைய ஒரு மிக முக்கியமான நகர்வாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவில் நீங்கள் என்ன எடுத்து செல்ல போறீங்க? இந்த விழாவின் மூலமாக ஒரு குழந்தை, ஒரு பெண், இப்போ முதல்ல ஒரு கல்லூரி மாணவி பேசுனாங்க. அவங்க பேசுனது இந்த தமிழ் நிலம், இந்த தமிழ் பண்பாடு எங்கே புள்ளிங்கோ பண்பாடாக மாறிப்போச்சே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மொழியில் அழகாக பேசிவிட்டு சொன்னார்கள். அடுத்து பேசிய குழந்தை அவங்க ஆங்கிலம் எவ்வளவு அவசியம் இன்றைக்கு இருக்க சூழல்ல, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக நம்ம அதை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும், எதற்கும் அச்சப்பட வேண்டியதில்லை, மிகச்சிறப்பாக ஆங்கிலம் என்னால் பேச முடியும், பேசியதில் எவனாவது குறை சொன்னால் அதில் குறை சொல்ல வேண்டாம் பிரச்சனையே ஒழிய உங்ககிட்ட பிரச்சனை இல்லை, பேசுப்பா அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்திலிருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய பெருங்கனவு என்னவாக இருக்கும்? அதுதான் நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல் விஷயம், எங்கே நிற்கிறோம் நம்ம இந்த இடத்துல? 18 ஒரு 25 வயசுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இங்கே இருந்துட்டு இருப்போம். இந்த இடத்தில் நிச்சயமாக இங்கே ஒரு 8 பிரான்ச் என்ஜினியரிங் இருக்குது. இதிலிருந்து படித்து அடுத்து எம்டெக்கோ எம்எஸ்ஓ வெளிநாடுகளில் போய் ஒரு பணியாற்றுவதோ இல்லை என்றால் வேறு படிப்பு படித்து இன்னும் ஆளுமை மிக்க மனிதர்களாக வருவதற்கு ஒரு பெரிய பெருங்கனவை நாம் சுமக்க வேண்டும். இந்த வளாகத்தை விட்டு யார் ஒருவர் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய நகர்வை நகர்த்தியிருக்காங்க அப்படின்னா அந்த நகர்வை நகர்த்துவதற்குரிய கனவு கல்லூரியில் தான் சுமக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லூரியில் ஒருவன் கனவு காணவில்லை என்றால் அவனால் வாழ்க்கையில் என்றைக்குமே அவனால் ஒரு பெருங்கனவை நகர்த்தவே முடியாது. கனவு என்றால் நம்மளுடைய கலாம் சார் சொன்ன மாதிரி தூங்குவதற்கு முன்னாடி வருவது கனவு அல்ல, தூங்க விடாமல் செய்வது மட்டும்தான் கனவு. அப்படியான ஒரு கனவை நாம் இந்த இடத்தில் எடுத்து செல்ல மறந்துட்டோன்னா உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் நம்மால் பெரிய நகர்வை நகர்த்த முடியாது. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி எத்தனையோ மனிதர்களுடைய உழைப்பு இருக்கும். நேரடியாக தெரிகிற தாய், தகப்பன், ஆசிரியர், கல்லூரின்னு தெரிகிற உழைப்பை தாண்டி இந்த நிலத்தில் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கும் போது காலையில் சாப்பிட்ட ஒரு வாய் சோறு சாப்பிட்ருப்போமே, அந்த ஒரு வாய் சோறு சாப்பிட்டதில் சாப்பிட்ட அரிசி, அதில் குடித்த தண்ணி, அதுக்கு ஊற்றிய குழம்பு, அதில் இருக்கக்கூடிய காய், இல்லை என்றால் அதில் சேர்த்த புலால், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு 10 பேருடைய உழைப்பு இருக்கு. அந்த 10 பேருடைய உழைப்பில் தான் நம்முடைய பசி ஆறி இருக்கிறது. அப்போ இந்த கல்லூரியில் இங்கே உட்கார்ந்துருக்கோம்னா படித்து நான் மட்டும் பொருள் தேடி, நான் மட்டும் வளர்ந்து, நான் மட்டும் எங்கள் வீட்டில் சொத்து சேர்த்துட்டு போகிறதுக்கு பேர் கல்வியின் பயன் அல்ல. நமக்கு பின்னால் நமக்கு தெரியாமல் நம்ம இந்த இடத்துல இருக்கையில் உட்கார வைத்த மக்களுக்காக சிந்திக்க வைக்கக்கூடிய, அவர்களுக்காகவும் சேர்த்து உழைக்கக்கூடிய ஒரு கனவு நம்மக்கிட்ட சுமந்தோம். அந்த கனவை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் இந்த கல்வியினுடைய பெரிய ஒரு பயனாக இருக்கும். அதை நோக்கி நீங்கள் அத்தனை பேரும் நகர வேண்டும் நண்பர்களே. படிப்பில் நாம் உயர்ந்து வருவோம். நிச்சயமாக இங்கே படிக்கிறீங்க ஒரு நல்ல கனவோட, நல்ல முன்னோட. இப்போ டேனியல் சொன்னார், நான் திருவாரூரில் இங்கே எம்டெக் படித்தேன். நான் 20 நாளாக ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் கார்லேயே சுற்றுறோம். பல ஊர்களுக்கு, பல பல்கலைக்கழகங்களுக்கு போய் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா? பார்த்த இடத்திலெல்லாம் தமிழ் மாணவர்களோடு மாலை நேரத்தில் அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. எல்லா பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் மற்ற மாணவர்களை விட அங்கே என்ன ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னா, மற்ற இந்திய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவினுடைய பெரு நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அங்கே இருக்காங்க. மும்பையிலேருந்து ஒரு பையன் இருக்கான், டெல்லியிலேருந்து ஒரு பையன் இருக்கான். ஆனால்
தமிழ் மாணவர்கள் தான் நீ எந்த ஊருப்பா அப்படின்னு சொன்னால், சார் நான் குலசேகரப்பட்டினம், நான் கும்பகோணம், நான் முறப்பநாடு, நான் தஞ்சாவூர், இப்படி சொல்லக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறது. தமிழ் மாணவர்கள் மட்டும்தான் ஐரோப்பிய நிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் இப்படியான மாற்றம் வந்திருக்குன்னா, நம் நிலத்தில் 50 வருடங்களாக 100 வருடங்களாக இங்கே சமூக நீதி கொண்டு விளிம்பு நிலை மக்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் படித்து முன்னேற வேண்டும், இவருக்கு படிப்புக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இவருக்கு படிப்புக்கு ஒதுக்கீடு வேண்டும், இவர் படித்து வர வேண்டும் என்ற சிந்தனை இந்த நிலத்தில் இருந்ததனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க உயர்ந்து வரக்கூடிய இடத்துல நம் சகோதரர்கள் அங்கு இருக்கிறார்கள். நண்பர்களே, அப்படி நாம் நகர்ந்து வரக்கூடிய வாய்ப்புள்ள இடத்துல நம்மளா இருக்கோம். அப்போ ஒரு கனவோடு நான் போய் ஜெர்மனியில் போய் படிச்சுட்டு வரணும், நான் போய் ஸ்டான்ஃபோர்டில் போய் படித்து விட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்கள் மனதில் இருக்கணும். அந்த கனவை நீங்கள் சுமந்தே ஆகணும். இன்றைக்கி நான் வரும்போது உள்ளே நுழையும் போது உங்கள் கல்லூரியுடைய ஒரு ஆசிரியர் சொன்னார், சார் நாங்கள் ஏஐடிஎஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கும்பகோணத்தில் ஒரு பையன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கிறான்னு வைங்க, எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது என்பது அந்த இடத்தில் போய் பார்த்தால் தான் தெரியும். உலகம் முழுக்க இப்படியான படிப்புக்கான தேடல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்னொரு கோர்ஸ் இங்கே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம பார்ப்பதுக்கு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் என்ன வாய்ப்பு இதில் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் உலகம் வேனேவன் ஒரு யூனிவர்சிட்டி நான் போயிருந்தேன், வேனிகன் யூனிவர்சிட்டிங்கிறது நெதர்லாண்டில் இருக்குது. அத்தனை மாணவர்களும் அக்ரிகல்ச்சர் இங்கே படிச்சு போன பையன் அங்கே வந்திருக்கான். அவன் என்ன செய்கிறான்னா, என்ன பண்ணலாம், உணவில் எப்படி கொண்டு வரலாம், 3 டைமென்ஷனல் ஃபுட் சயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா. இந்த பக்கம் துறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு பொறியியல் கல்லூரி மாணவி ஒருத்தி அங்கே உட்காந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கா. எப்படிமா இங்கே வந்த அப்படின்னு கேட்டால், அங்கிள் நான் எம்எஸ் ஜெர்மனியில் படித்தேன், பிஹெச்டி இப்போ நான் இந்த இடத்துல இடம் கிடச்சிருக்கு. அவங்க அப்பா ஒரு விவசாயி. அதுதான் நண்பர்களை வளர்ச்சி, அதுதான் கல்விக்கான ஒரு பெரிய வழி. அந்த இடத்துல இருந்துட்டு அவள் நாளைக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவியல் தளத்தில் வேலை செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளோடு திரும்பி வருவாள். அப்போ நீங்கள் இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா உங்களுடைய கனவு இருக்கணும். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் என்ன வருவேன், ஆர்டிஃபிஷியல் சயின்ஸில் நான் என்ன கொண்டு வருவேன், நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் என்ன வருவேன், இப்படி சிந்தனைகள் இருக்கணும். நமக்கு உதாரண புருஷனர்களாக இவர்கள் தான் இருக்கணும். மேடையில் உட்கார்ந்து கொண்டு கலையாட்டம் ஆடிக்கொண்டு பேசிக்கொண்டவர்களை ரசிக்கலாம், நகர்ந்துடணும். அந்த நேரத்தில் விசில் அடிக்கலாம், நகர்ந்துடணும். ஆனால் அவர்களை தொழுது கொண்டு பின்னாடி தலை அப்படின்னா நம்ம தருதலையா ஆனாலும் ஆயிடுவோம், சொல்ல முடியாது. அப்போ நம்மளுடைய சிந்தனையும் வளமும் நமக்கு உதாரண புருஷர்களாக இந்த மாதிரி ஒரு கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் ஒரு முனைவர் படிப்பில் ஒரு பெரிய பேராசிரியர் இவங்க இருக்கிறாங்களே, அவங்கள எப்படி தேடுறது, இணையத்தில் தேடலாமா, இங்கே லைப்ரரியில் உட்காந்து நோண்டணும், யார் தமிழ் பேரில் ப்ரொஃபஸர் இருக்கான், யாரெல்லாம் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் இங்கே இருக்காங்க, அவருக்கு ஒரு மெயில் அனுப்பி பார்ப்போமா, அவரோடு உரையாட முடியுமா, பேசி பாருங்கள். பேசி பார்த்தா தான் நமக்கான முதல் ஒரு கனவுக்கான முதல் பொறி இருக்கும். அப்படியான பெருங்கனவை சுமந்து இந்த கல்லூரி வளாகத்தில் முதல் செயலை தொடங்குவீர்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.